இவ்வீடியோவில் சமீபத்திய வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளுக்கு பின்னர் மன ரீதியாக அல்லது உணர்வு ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவளிக்க முயற்சிக்கும் ஒரு உதவியாளராக உங்கள் சொந்த உடல் மற்றும் மனநலத்தை எவ்வாறு பராமரித்துக் கொள்வது என்பதை பற்றி நாங்கள் கலந்துரையாடுவோம். பிறருக்கு உதவுவதற்கான உங்களின் திறன் உங்களை கவனித்துக் கொள்ளும் திறனுடன் தொடங்கி முடிவடைகின்றது. ஆபத்தான மற்றும் உளரீதியான கவலையளிக்கும் சூழ்நிலையில் நீங்கள் உங்களை கவனித்துக் கொள்ள முடியாவிட்டால் மற்றவர்களை திரும்ப ஆதரிக்க முடியாது. தினசரி அடிப்படையில் உங்களின் சுய பராமரிப்பிற்கான கவனத்தை செலுத்துவதன் மூலம் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பொறுப்பாக இருப்பது முக்கியமானதாகும். அவசர நிலைக்கு உதவத் தொடங்குவதற்கு முன்னர் உங்களைப் பற்றிய நேர்மையான மதிப்பீடை மேற்கொள்ளுங்கள். உங்களின் தனிப்பட்ட தேவைகள், கவலைகள், குடும்ப பொறுப்புகள் மற்றும் உடல்நலம் உள்ளிட்ட சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு உதவியை நாட வேண்டுமா என்பதை தீர்மானிக்கவும். மோசமான அனர்த்தத்திற்கு பின்னர் மக்களுடன் பணிபுரியும் போது அவர்களின் ஒவ்வொரு தேவையையும் நிவர்த்தி செய்யும் பொறுப்பு உங்களுக்கு இருப்பதாக நீங்கள் உணரலாம். இந்த கவலைகளை எண்ணி கலக்கமான உணர்வில் சிக்கிக் கொள்ளாமல் இருக்க சில விடயங்களை மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவைகள் அதிகமாக உள்ள போதும் வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கலாம். எனவே நீங்கள் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும் என்பது நடைமுறையில் சாத்தியமில்லை. நீங்கள் அங்கே தற்காலிகமாக மட்டுமே இருக்கின்றீர்கள். எனவே அனர்த்தத்தை எதிர்கொண்ட மக்கள் தங்களின் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மீளெடுக்கவும் அவர்களுக்கு உதவத் தொடங்கவும் நீங்கள் செயற்பட வேண்டும். அவர்கள் ஒரு கடினமான நிகழ்வை அனுபவித்தால் நீங்கள் ஆதரிக்கும் நபர்கள் ஆதரவற்றவர்கள் என்று அர்த்தமல்ல. அவர்கள் உதவி பெறுவதற்கான ஒரே வழி நீங்கள் அல்ல. உங்கள் சகாக்கள் மற்றும் நண்பர்களுடன் இணைந்திருங்கள். அதேபோன்று அனர்த்தத்திற்கு பதிலளிக்கும் போது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஆரோக்கியமாக இருக்க ஒருவருக்கொருவர் எவ்வாறு உதவலாம் என்பதை பற்றி கலந்துரையாடுங்கள். நீங்கள் வழங்கிய ஆதரவை முடித்த பின்னர் ஓய்வெடுப்பது, மீளெழுவது மற்றும் அனுபவத்தை பற்றிய பிரதிபலிப்பை செய்வதற்கு நேரத்தை எவ்வாறு செலவிடுவீர்கள் மற்றும் முயற்சி எடுப்பீர்கள் என்பதை பற்றி திட்டமிடுங்கள். குழப்பமான எண்ணங்கள் மற்றும் நினைவுகள், தூங்குவதில் சிரமம் அல்லது கடினமான அனுபவங்களை மறக்க அதிக மதுபாவனை பயன்படுத்தல் போன்ற பிரச்சனைகள் ஒரு மாதத்திற்கு மேலாக நீங்கள் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்றால் மனநல நிபுணரை உதவிக்கு அணுகவும். அனர்த்தத்திற்கு பின்னர் மன அழுத்தத்தை முகாமை செய்ய உங்கள் குழுவின் ஆதரவு முக்கியமானது. உங்கள் சக ஊழியர்களை ஆதரிக்க முயற்சி செய்யுங்கள். முடிந்தவரை சோடிகளாக அல்லது குழுக்களாக வேலை செய்யுங்கள். இவ்வழிகள் பலருக்கு உதவி தேவைப்படும் சூழ்நிலைகளில் பாதுகாத்தல், ஆதரவு வழங்குதல், ஒருங்கிணைத்தல் மற்றும் முகாமை செய்தல் போன்ற விடயங்களில் உதவுகின்றது. 4 உளவியல் முதலுதவி கூறுகளையும் உளவியல் முதலுதவியை நீங்கள் எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு எங்களின் குறுகிய 6 பகுதிகளைக் கொண்ட வீடியோ தொடரில் உள்ள மற்ற வீடியோக்களை பார்க்கவும் அல்லது மேலதிக தகவல்களுக்கு உளவியல் முதலுதவிக்கான வழிகாட்டியை சிங்களம், தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் வாசிக்கவும்.